ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஹேமா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட்டு 8 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7 ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். இது 8வது ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இதில் 30 கேள்வி இருக்குது. 30 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாத, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி, இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? 1843. இந்தியாவில் அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யும் மாநிலம்? இந்தியாவில் அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யும் மாநிலம்? மேற்கு வங்காளம். இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவியலாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? சமுத்திரகுப்தர். தேசிய திட்ட ஆணையம் நேரு தலைமையில் தொடங்கப்பட்ட ஆண்டு? தேசிய திட்ட ஆணையம் நேரு தலைமையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1938. நேரு தலைமையில் 1938. மின்னார் பகுத்தலின் தந்தை யார்? மின்னார் பகுத்தலின் தந்தை அர்ஹீனியஸ். மின்னார் பகுத்தலின் தந்தை அர்ஹீனியஸ். வேதிப்பொருட்களின் அரசன் யார்? வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் காணப்படும் வாழ்வு எது? வலது ஏற்றியம், வலது வென்ட்ரிக்கிள். மூவிதழ் வாழ்வு. தாவர ஹார்மோன்களின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை? ஆக்சின்கள். இதை வைத்து தான் பழங்களை பழுக்க வைக்கிறாங்க. விட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் இ. மலட்டுத்தன்மை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு 29.73. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோல். இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் பீகார். உயிருள்ள தடுப்பூசி மருந்திற்கு எடுத்துக்காட்டு? உயிருள்ள தடுப்பூசி மருந்திற்கு எடுத்துக்காட்டு பிசிஜி தடுப்பூசி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை 1923ஆம் ஆண்டு. கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் பொருந்தாது, அதாவது கீழே இருக்க நாட்களில் எந்த நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெறாது? கீழே 4 தேதி இருக்கு இல்லைங்களா, அதில் 3ல் நடைபெறும், ஒரு தேதியில் மட்டும் நடைபெறாது. ஜூலை 15.
இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? நிலவியல் கள ஆய்வு கொல்கத்தா. டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் யார்? டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் இல்துமிஷ். சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் பார்சவநாதர். 23வது தீர்த்தங்கரர் பார்சவநாதர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆரஞ்சில் காணப்படும் அமிலம் எது? ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் அஸ்கார்பிக் அமிலம். ஊறுகாய் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கு காரணமான அமிலம் எது? ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு அமிலம் அதில் இருக்கும். வினிகர், அசிட்டிக் அமிலம், பென்சாயிக் அமிலம். ஸோ 3மே அதில் இருக்கும். அப்போ ஆன்சர் டி, அனைத்துமே சரி அப்படிங்கிறது. தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் ஜியோவானி காசில்லி. சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சனிக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1623 இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? காஸ்பர்டு பாகின் அப்படிங்கிறவர். இரத்த மாற்று அறுவை சிகிச்சையை முதலில் செய்தவர் யார்? இரத்த மாற்று அறுவை சிகிச்சையை முதலில் செய்தவர் ஜேம்ஸ் பிளண்டல். விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படும் நோய். இ குறைபாட்டினால் மலட்டுத்தன்மை, கே குறைபாட்டினால் ஏற்படும் நோய் இரத்தக்கசிவு. தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம். ரொம்ப முக்கியமான கேள்வி, அதுவும் ஈஸியான கேள்வியும் கூட. ஐரோப்பா. இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையிலான எல்லைக்கோடு. இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையிலான எல்லைக்கோடு மக்மோகன் கோடு. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1949. இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1774. ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.